இப்ப பேக் கட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கை கட் பண்ணோம், ரெண்டாவது பேக் கட் பண்ணிருக்கோம். மூணாவது நம்ம போட போறது வந்து ஃப்ரண்ட் பீஸ், கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ண போறோம். ஏன்னா அது வந்து ஒரே வீடியோ போட்டோம்னா ரொம்ப லென்த்தா வருது, நிறைய பேர் தூங்கிடுறீங்க, பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுக்காகத்தான் நம்ம வந்து தனித்தனியா போடுறோம். நீங்க தனித்தனியா நீங்க பாருங்க. இல்ல இதே அப்படி முழுசா போடுங்கன்னா முழுசா போடுறோம், நீங்க கேட்டா நாங்க முழுசா போடுறோம் இதவே. அதனால நீங்க அடுத்து பாருங்க. இப்ப அடுத்தது வந்து முன்பக்கம் பாருங்க. ஷேர் பட்டியும் ஒரே தான். ஆமா, கிராஸும் பட்டியும் நம்ம போட போறோம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கை வெட்டினேன், அடுத்து பேக் கட் வெட்டினேன், இப்போ கிராஸ் வெட்டுறேன். அதாவது வந்து கிராஸ் உடைய இது வந்து நீங்க நல்லா கவனமா பாத்துக்கங்க. இப்போ பேக் வெட்டின இடத்துல இருந்து அப்படியே நீங்க மேல் பக்கமா வந்தீங்க அப்படின்னா இந்த கரை பீஸ் வரும். இந்த கரை பீஸை கரெக்டா என்ன செய்யுங்க, இந்த எண்டும் முடிகிற மாதிரி கிராஸா வெட்டிங்க. இதான் ஃபுல் கிராஸ். நீங்க வேற எந்த பக்கமும் நீங்க கிராஸ் வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா அமைப்பு வராது. சில பேர் இந்த இப்படி வெட்டுவாங்க, சில பேர் இப்படி வெட்டுவாங்க. அவங்க துணி இருக்க தோதா வெட்டுவாங்க. மேக்சிமம் வந்து இந்த பக்கம் நீங்க வச்சு வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் பக்காவா உட்காரும். இப்ப பேக் தட்டை நான் போட்டுட்டேன். இப்ப இதுல இருந்து தான் நீங்க என்ன செய்யணும், கிராஸ் நீங்க இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டரை நீங்க நேரா வெட்டிடுங்க. வெட்டிட்டு ஆம்கோல் அதே மாதிரியே நீங்க என்ன செய்யுங்க, ரவுண்டா நேரா வெட்டிட்டு இங்க இருந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு தள்ளி வெட்டிடுங்க. ஏன்னா டாட் போடுறதுனால அளவு முன்ன பின்ன வந்துடக்கூடாது. அதனால இந்த பக்கம் வெட்டிடுங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல அதாவது எங்க நம்ம அந்த கிராஸுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இங்க ஒரு மார்க் பண்ணோம் பாத்தீங்களா, அதுல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க என்ன செய்யுங்க, ஒரு கோடு போட்டுக்குங்க. அதாவது இப்போ வந்து நான் வந்து அளவு பிளவுஸ்ல உள்ள கிராஸை எடுத்து வச்சு நான் வெட்டல, அதோட உயரத்தை மட்டும்தான் பார்த்திருக்கேன். அப்போ பேக் தட்டை எய்ம் பண்ணி தான் நம்ம அதை வெட்டணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட்ல என்ன அளவு இருக்கோ அதுவே பேக்ல என்ன அளவு இருக்கோ அது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஆல்ரெடி வந்துடும். கழுத்து மட்டும் பார்க்கணும். ஏன்னா கழுத்து ஒரு சிலர் ஏற்றி போடுவாங்க, இறக்கி போடுவாங்க. அதை மட்டும் உயரம் எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கணும். இப்ப உங்களுக்கு உயரம் வந்து கழுத்து வந்து 6.25 இன்ச்சு கழுத்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து இங்க இருந்து நீங்க ஊக்குப்பட்டி மாற்ற இடத்துல இருந்து நீங்க வச்சு பாத்தீங்கன்னா 6.25 இன்ச்சு உயரம் இருக்கு. அப்ப 6.25 இன்ச்சு உயரத்துக்கு நீங்க 6 இன்ச்சு தும்பு போக இங்க 6 இன்ச்சு தான் வைக்கணும். ஏன் 6 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா 6.25 இன்ச்சு நம்ம தச்சு முடியவுடனே நமக்கு கரெக்டா வந்துடும். இந்த ரவுண்டா கரெக்டா வெட்டிடணும். வெட்டிட்டு இங்க இருந்து ஒரு 6 இன்ச்சு குறைச்சிக்கங்க. அதாவது ஃப்ரண்ட்ல என்னைக்குமே லூஸ் வந்துடக்கூடாது. அதனால ஒரு 1/2 இன்ச்சு மார்க்கை குறைச்சிக்கிட்டு இங்க இருந்து கிராஸா ஒரு மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இங்க இருந்து அதாவது வந்து நீங்க எங்க கிராஸுக்கான மார்க் பண்ணீங்களோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்ப பேக் தட்டை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்ப நீங்க கிராஸ் வெட்டுறீங்க. இப்ப 12 இன்ச்சு, அதாவது கிராஸ் உடைய உயரம் 11 இன்ச்சு, நம்ம மேல தும்பு 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு, 12 இன்ச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இதோடைய அளவு, அதாவது வந்து கிராஸ் ஸ்டார்ட் உடைய நீளம் எவ்வளவுங்கிறத இங்க இருந்து நீங்க பாருங்க. இப்ப இவங்களுக்கு வந்து 4 இன்ச்சு ஒரு புள்ளி இருக்கு. அந்த அளவை அப்படியே நீங்க இந்த நேர்கோட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு இங்க இருந்து அதாவது உங்களுக்கு டாட் பிடிச்சது வந்து 1.25 இன்ச்சு பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. அப்ப அதை சென்டரை வச்சுக்கிட்டு 2.5 இன்ச்சுக்கு டாட் மார்க் பண்ணிட்டு இப்படியே கொண்டு போங்க. இப்போ கிராஸ் உடைய உயரம் எல்லாமே கரெக்டா நம்ம வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி இங்க இருந்து இதோடைய அளவு 3.25 இன்ச்சு இருக்கு. இங்க நம்ம தும்பு சேர்த்து 3 இன்ச்சு வச்சிருக்கோம், 3.25 இன்ச்சு வச்சிருக்கோம். அத கரெக்டா நீங்க என்ன செய்யுங்க, எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி கழுத்தை எக்காரணம் கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, இழுக்காம வெட்டணும். தைக்கும் போது அதே மாதிரி இழுக்காம தைக்கணும். கிளாஸ்ல நம்ம எங்க மார்க் பண்ணோமோ அதுல இருந்து கரெக்டா இங்க கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுதான் சென்டர். இந்த சென்டர் இங்க இருந்து நீங்க என்ன செய்யுங்க, பிளவுஸ்ல நேரம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த சென்டர் கரெக்டா வரும். இப்போ இதுல இருந்து நீங்க கரெக்டா கரெக்ஷன் பண்ணிட்டு 1.25 இன்ச்சுக்கு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கீங்க. அதாவது டாட்டோடைய மார்க்கு இங்க பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இங்க சென்டர் பார்த்து இங்க ஒரு மார்க் பண்ணிக்கீங்க. அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சுக்கு முன்பக்கம் குறைங்க. இந்த அளவு வந்து மேக்சிமம் 3/4 இன்ச்சு குறையணும். ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா குறையணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து லூஸ் வந்துடக்கூடாது. ஒல்லியானவங்களுக்கு அதிகமா குறைஞ்சிடாதீங்க. அது என்ன ஆயிரும்னா முண்டா பக்கம் லூஸ் வந்துடும். இப்போ முன்பக்கம் அவங்களுக்கு 8.25 இருந்தது, நம்ம வெட்டி முடிச்ச உடனே அதே 8.25 இன்ச்சு அவங்க
கிராஸோடைய நீளம் கரெக்டா வந்துருச்சு. இப்போ நம்ம மடிக்கும் போது ஒரு கோடு விழுந்திருக்கும்ல, அந்த கோடுக்கு நேரா தான் நீங்க என்ன செய்யணும், மார்க் பண்ணணும். டாட் உயரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு டாட் உயரம் வந்து 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சுக்கு நீங்க என்ன செய்யணும், தும்பு சேர்த்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் டாட்டுடைய அளவு. இந்த இதுதான் நீங்க டாட் பிடிக்க வேண்டியது. இப்போ இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச்சு, இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்க மற்ற டாட் பிடிச்சா கிராஸ் கரெக்டா வந்து உட்காரும். அடுத்து இதை வச்சுட்டு அதே மாதிரி இந்த சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சுற்றளவு 6.5 இன்ச்சு இருக்கு. அதாவது வந்து இந்த சுற்றளவு 6 இருக்கு. இப்போ இங்க இருந்து நீங்க அளந்து பாத்தீங்கன்னா 3.25 போக இங்க 3.25 வச்சு 6 இன்ச்சு எங்க இருக்குன்னு பார்த்து அங்க ஒரு கோடு போட்டுக்குங்க. அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ இதுல வந்து ஒரு கூடுதலா வர்றத லேசா வெட்டி விட்டுக்குங்க. இப்ப நீங்க தச்சு முறையில உங்களுக்கு அந்த கிராஸ் உடைய வளைவு கரெக்டா வந்துடும். இங்க எக்ஸ்ட்ரா துணி வராது. ஏன்னா நம்ம தைக்கும் போது, அதாவது வெட்டும் போதே எவ்வளவு நீளங்கிறத நம்ம அளந்துட்டோம். அப்படிங்கும் போது அங்க நம்ம கரெக்ட் பண்ணி வெட்டிட்டோம். நிறைய பேர் என்ன செய்வாங்க, சைட்ல துணியை விட்டுருவாங்க. நம்ம தைக்கும் போது சரி பண்ணிக்கிறோம், அப்படி என்னைக்குமே பண்ணக்கூடாது. நம்ம கிராஸ் வந்து கரெக்டா இந்த அளவு கொண்டு வந்துட்டு வெட்டி விட்டணும். தைக்கும் போது நீங்க எதையுமே வெட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கிராஸ் வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கிராஸோடைய பட்டி வந்து எவ்வளவுங்கிறத முதல்ல இருந்து பாருங்க. இப்ப இங்க இருந்து நமக்கு வச்சு பார்க்கையில கிராஸோடைய பட்டியுடைய உயரம் வந்து 4.5 இன்ச்சு. அதாவது இப்படி மடிச்சு பார்க்கணும். மடிச்சு இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா 4.5. இந்த 4.5 முன்பக்கமும் அதே 4.5 தான் வரும். ஏன்னா நம்ம கரெக்டா பேக் தட்டு எப்படி வெட்டணுமோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்லயே வெட்டணும். முன்பக்கம் கூடக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யறோம், முன்பக்கமும் அதே அளவு தான் வரும். இப்ப சைட்ல 4.5 வச்சிருக்கோம். அப்போ தும்பு சேர்த்து நீங்க என்ன செய்யணும், 5 இன்ச்சு வச்சுக்கிறணும். ஏன்னா இங்க நீங்க மடிக்கையில மடிச்சு இங்க இருந்து நீங்க அளக்கையில 4.5 வருது, அதை 1/2 இன்ச்சு நீங்க கூட்டிக்கிறணும். ஏன்னா நீங்க தச்சு முடியல இந்த பக்கம் கூடுதலாவோ கம்மியாவோ ஆயிடக்கூடாது. அப்ப கரெக்டா நீங்க என்ன செய்யுங்க, இதை நீங்க தட்டி முடிச்சுட்டு இங்க இருந்து இது மடிச்சு பாருங்க. மடிச்சு பாத்தீங்கன்னா இது என்ன அளவோ அதுல இருந்து நீங்க 1/2 இன்ச்சு கூட்டிக்கிங்க. ஃப்ரண்ட்லயும் அதே மாதிரி 5 இன்ச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க என்ன அளவு வச்சீங்களோ அந்த அளவு அப்படியே கொண்டு வாங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து 3.25 வச்சிருக்கோம். இதை கொண்டு வந்துட்டு இங்க இருந்து நீங்க ஒரு 1 இன்ச்சு பள்ளமாக்கிங்க. அவ்வளவுதான். இப்ப பண்ணிட்டு இங்க இருந்து 3.25 இருந்து 3.5 இருந்து இங்க இருந்து இந்த வளைவு வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு இருந்துச்சு. அங்க ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இங்க ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. கீழே இவங்களுக்கு இந்த பட்டியோட அளவு வந்து 6 இன்ச்சு. அப்ப அந்த 6 இன்ச்சுக்கு நீங்க என்ன செய்யுங்க, 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா 1.5 இன்ச்சு தும்பு, 1/2 இன்ச்சு இங்கே ஒரு தும்பு. அப்போ கரெக்டா நீங்க பட்டியோட அளவை நீங்க சரியா வச்சிருக்கீங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, பட்டியோட அளவை கூடுதல் ஆக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா தைக்கும் போது வெட்டிக்கிறோம்ட்டு நிறைய பேர் அப்படிதான் வெட்டுறாங்க. அது தப்பு. நம்ம வெட்டும் போதே அளவை சரியா வச்சு வெட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டா உட்காரும். இதுல எந்த விதமான இதுவும் இருக்காது. ஏன்னா வெட்டுறது தைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு மற்ற எந்த பிளவுஸ் அளவுனாலும் ஈஸியா இருக்கும். அதாவது வந்து குழப்பம் இல்லாம அமைப்பு கரெக்டா உட்காரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வெட்டினதுக்கு அப்புறம் இதை வச்சு காட்டுறேன். கரெக்டா வந்துருச்சா? இப்போ இந்த அளவு சரியா வந்துச்சு. சில பேர் கேட்பாங்க, ஏன் பட்டி பெருசா வருதுன்னு கேட்பாங்க. இவங்களுக்கு அளவு கூட, அதாவது வந்து உயரம் கூட இருந்தா யாருமே என்ன செய்யக்கூடாது, கிராஸை வந்து கூடுதலா வைக்க கூடாது. அவங்களுக்கு என்ன அளவு கிராஸோ அந்த அளவு வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு உயரம் கேட்டாலும் பட்டி தான் கூடுமையை ஒழிய கிராஸை கூட்டிடக்கூடாது. கிராஸை கூட்டிங்கன்னா கப்பு கீழே இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு சரியா பிளவுஸ் நல்லா இருக்காது. எக்காரணம் கொண்டு கப்போடைய அளவை குறைச்சிடக்கூடாது. அதாவது கிராஸோடைய உயரத்தை குறைக்க கூடாது, கூட்டக்கூடாது. அதுல என்ன அளவு இருக்கோ அப்படியே வச்சிடணும். அப்போ உயரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டி தான் மாறுமே ஒழிய வேற எந்த அளவும் மாறாது. ஓகேவா? அடுத்து சைட்ல இந்த பட்டி வந்து நம்ம கரெக்டா வெட்டியாச்சாங்கிறத ஒரு தடவை நம்ம என்ன செஞ்சுக்கணும், இப்படி நீங்க மடிச்சு பார்த்துட்டு இங்க இருந்து நீங்க வச்சு பாத்தீங்கன்னா நான் வெட்டின அளவு கரெக்டா வந்துருச்சு. ஓகேவா? இப்ப பட்டி வந்து நீங்க எவ்வளவு அளவு கேட்கறாங்கிறத நீங்க மெயின் பீஸா போட்டீங்க பாருங்க, பேக் தட்டு, அதுலயே உங்களுக்கு எல்லா அளவும் வந்துடும். அதுல இருந்துதான் நீங்க எடுக்கிறீங்க. அப்போ இந்த அளவை சரியா நீங்க மெஷர்மெண்ட் பண்ணிக்கீங்க. உயரம் எவ்வளவு கேட்கறாங்க, 12 கேட்கறாங்களா, 13 கேட்கறாங்களா, 14 கேட்கறாங்களா, அந்த மார்க் நீங்க கரெக்டா கொண்டு வந்துடும். வெறுமையே நீங்க ஜாக்கெட்டை வச்சு வெட்டினீங்கன்னா மெஷர்மெண்ட் தப்பா வரும். ஏன் அப்படின்னா அளவு கொஞ்சம் கூட கேட்கையில நீங்க வச்சு பார்த்து வெட்டையில நீங்க அந்த இது கணக்கு பண்ண மாட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த அளவு வந்து 14 இன்ச்சு உயரம். இப்போ நம்ம தச்சு முடியல, ஆல்ரெடி கரெக்டா இந்த வந்துருச்சு பாத்தீங்களா?
எதுலயா வித்தியாசம் இருக்கா? ஆனா இதே இவங்க கம்மியா கேட்டாங்க அப்படின்னா என்ன செய்வீங்க? வச்சு பார்த்து வெட்ட முடியாது. அதனால அளவு உயரம் எவ்வளவு இருக்குங்கிறது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மார்க் போட்டு நீங்க வெட்டினீங்கன்னா பக்காவா இருக்கும். இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ பேக் தட்டு, கை, பட்டி. ஒரு சந்தேகம் மாஸ்டர், இப்ப வந்து இந்த பெற்றுக்கோம்ல, சில பேர் வந்து பட்டி எனக்கு பெருசா வேணாம் ஆனா உயரம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றது? பட்டி பெருசா வேணாம்னா இந்த பட்டி வந்து கம்மியா வேணும், உட்காராது. ஆனா உயரம் ஏன் அப்படின்னா உயரம் கூட இருக்குன்னா ஃப்ரண்டும் பேக்கும் ஒரே அளவு தான் இருக்கும். ஆமா, ஃப்ரண்ட்ல நம்ம 14 இன்ச் வச்சோம்னா பேக்ல 14 வச்சா ஃப்ரண்ட்லயே 14 தான் வைக்கணும். நீங்க கம்மியா வச்சீங்க அப்படின்னா இங்க எப்படி உட்காருக்கும்? இந்த பீஸ் நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? அப்ப இதை நம்ம இறக்கி விட்டு இதை குறைக்க முடியாது. பட்டி தான் பெருசாகும். பட்டி தான் பெருசாகும். இங்க சரி பண்ண முடியாது. இங்க வந்து நம்ம கூட்டக்கூடாது. இவங்க சில செய்வாங்க இதை கூட்டிடுவாங்க. இதை கூட்டினோம்னா கப் சைஸ் உட்காராது, சுருக்கடிக்கும். அதனால வந்து என்ன செய்யணும்? கப் சைஸை என்னைக்குமே குறைக்க கூடாது. அவங்க எவ்வளவு உயரம் கேட்கிறாங்களோ அந்த உயரத்துக்கு பட்டி கூடும். இப்ப இதையே வந்து 14 கேட்டவங்க 15 கேட்கறாங்கன்னு வைங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கமா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கூடும். இந்த பட்டி தான் கூடும், இது கூடாது. அதனால அதை மட்டும் பாத்துக்கங்க. அது எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும். நீங்க வேற எதுவும் டவுட்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் என்னன்னு பதில் சொல்றேன். இப்ப வந்து நம்ம வந்து பட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம், என்ன பண்ணாங்க வந்துட்டு வாங்கியா? ஹலோ, இப்ப வந்து நமக்கு வந்து பட்டி வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் பீஸ் வெட்டியாச்சு, நான் அங்கதான் இருக்கேன், அந்த போது வர போறேன், அத கேக்குறேன். எல்லாமே வெட்டியாச்சு. இப்ப இந்த ப்ளவுஸ் வந்து நான் மாஸ்டர் தான் தச்சு காமிப்பாரு. யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஆனா நம்ம மாஸ்டர் தான் தச்சு காமிப்பாரு. நீ ஸ்டிச்சிங் விட அப்பவே நாங்க போடுறோம். ஷேர் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆர் பிட் பாக்கம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். ஆமா, ஜோதி கடையில இருந்து அப்படிங்கிட்டு வருவேன்.